வணக்கம். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தி இந்து ஆங்கில பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய கட்டுரையை பார்க்க இருக்கிறோம். பல தொகுதிகளில் நெருக்கமான போட்டி இருக்கும் என்று தலைப்பிட்டு இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. மூத்த பத்திரிகையாளர் திரு டி ராமகிருஷ்ணன் இதை எழுதியிருக்கிறார். வாதிப்பதற்காக அரங்கத்திற்கு பத்திரிகையாளர் திரு ஜீவா வந்திருக்காங்க. வணக்கம் ஜீவா. 2016 நிலைமை மீண்டும் முடிவுகளில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த கட்டுரை சொல்லுது. பல தொகுதிகளில் நெருக்கமான போட்டிகள் இருக்கும் அப்படின்னு அந்த கட்டுரை பேசுது. கட்டுரைக்கு போவதற்கு முன்பாக சில அடிப்படையான கேள்விகள். 85% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. 3 விதமாக அணுகிறாங்க. ஒன்று எஸ்ஐஆர் நடவடிக்கை. ஒவ்வொரு தேர்தலிலும் இதே மாதிரி கணிசமான வாக்குகள் பதிவாகும் கூடுதலாக அப்படின்ற ஒரு பார்வை. மூன்றாவது திரு விஜயுடைய வருகை. அப்படி எப்படி இதை புரிந்து கொள்ளலாம்? இல்லை, எஸ்ஐஆர் என்பது தான் அதில் 95 விழுக்காடுக்கு மேலே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறது தான் உண்மை. அது இப்படி நம்ம நேரலையில் தொலைக்காட்சிகளில் இவ்வளோ வாக்கு விழுக்காடு, கடந்த முறை ஒரு மணிக்கு 35%, இப்போ 44, இப்படி பார்க்க நமக்கு ஏதோ பார்த்தீங்களா விஜயோட ஃபேக்டருங்கிற ஒரு ஃபீலிங்கை தருது. கொஞ்சம் நுட்பமாக கவனித்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மேற்கு வங்கத்தில் மம்தா வாங்கினது 93 விழுக்காடு அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அப்போ எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பெரிய லெவல் அது ஒரு ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். மற்றபடி ஓட்டிங் பேட்டர்னில் அந்த வாக்கு விழுக்காடெலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை நடக்கிற அதே மாதிரி தான் நடந்திருக்குங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சென்னையில் வாக்கு விழுக்காடாக அதிகரிச்சிருக்கு, ஓட்டு எண்ணிக்கையில் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓட்டு எண்ணிக்கையில் இப்போ பெரம்பூர்லேயே கொஞ்சம் கடந்த முறையோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, ஆனால் வாக்கு விழுக்காடாக தான் அதிகரிச்சிருக்கு. முதல் முறை வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை கூடியிருக்கு அப்படின்னு இன்னொரு ஃபேக்டர் சொல்கிறாங்களே, அப்படியும் நடந்திருக்கா இந்த முறை? நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க சொல்லக்கூடிய அந்த வேவ் இருக்குல்ல, இதனால தான் இது ஏறிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஒன்றுமே இல்லைங்கிறேன் நான். அது உங்களுக்கு ஒவ்வொரு 2016, 2011, 21 எல்லாத்துலேயும் பார்க்கும்போது அதே அளவு தான் நடந்திருக்கு. இயல்பாகவே வாக்களிக்கிற எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தானே இருக்குது. 20 லட்சம் 20 லட்சம் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கும் போது அதே அளவில் தான் நடந்திருக்கு. இல்லை, முதல் முறை வாக்களிப்பவர்களோட எண்ணிக்கை இந்த ஆண்டு 14 லட்சம் சேர்க்கப்பட்டிருக்கு. அதில் கணிசமான எண்ணிக்கையில் வாக்களிப்பார்கள், ஆனால் பெரும்பாலானவர்கள் இந்த முறை வாக்களித்தார்கள் அப்படின்னு ஒரு எண்ணிக்கையை சொல்கிறாங்களே, அது தாக்கத்தை அது கூடியிருக்கலாம். அதுக்கு காரணம் சமூக வலைதளங்கள் இந்த தேர்தலில் அதிகமாக பங்காற்றி இருக்கு. இப்போ ஒரு விவாதம் நடக்குதுன்னா அதில் நெறியாளரும் விவாதகரும் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு சமூக வலைதளங்களில் எல்லாருமே அதில் பங்கு பெறலாம், திட்டலாம், பாராட்டலாம், அது கருத்து சொல்லலாம். அதனுடைய பங்கு 18 வயது 20 வயது பசங்களை கொஞ்சம் அதிகமாக வாக்களிக்க வச்சுருக்கு. சோசியல் மீடியாவுக்கு ஒர்க் இருக்குது. அந்த சோசியல் மீடியா ஒர்க்கு டிஎம்கேவும் நிறையா பண்ணியிருக்கு, பிஜேபியும் நிறையா பண்ணியிருக்கு, நாம் தமிழர், விஜய் எல்லாருமே அதை பண்ணுறாங்க. பட் விஜய் கட்சியில் உள்ள எல்லோருமே அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக உள்ள பல பேர் விஜய் கட்சிக்கு வந்துட்டாங்க. விஜய் கட்சிக்கு ஆதரவாக பயன்படுத்துகிற மாதிரியான ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் அவங்க தான், அந்த இளைஞர்கள் பார்ப்பவங்க. விஜய் வருகை மட்டுமே அதிக வாக்குப்பதிவு அது உண்மை இல்லை, அதான் சொல்கிறேன். நான் பொலிட்டிக்கலாக சொல்லலை, நியூமரிக்கலாகவே அது நடந்திருக்கு, அதுதான் உண்மை. விஜய் நின்ன தொகுதி உட்பட என்னென்ன நடந்திருக்குன்னு எல்லாமே டீட்டெயிலாக வந்துருச்சு. 2016 அதிமுக திமுக இடையேயான வாக்கு சதவீதம் 1 தான் தேர்தல் முடிவுக்கு பிறகு. 2021 அது 5% இருந்துச்சு அப்படின்னு சொல்றார். இந்த முறை பல தொகுதிகளில் ரொம்ப நெருக்கமான போட்டி இருக்கும் அப்படின்னும் கட்டுரையாளர் குறிப்பிடுகிறார். அதற்கு வாய்ப்பு 2016 ஏன் நெருக்கமாக இருந்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மக்கள் நல கூட்டணின்னு ஒரு வாக்கு தனியாக போயிடுச்சு, 6 கட்சிகள் சேர்ந்து வச்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வட தமிழகத்தில் ஒரு பெரிய கட்சி அப்படியே தனியாக போயிட்டாங்க. அந்த ரிசல்ட்டில் அதிமுக வெற்றிக்கு இது ரெண்டுமே காரணம். பாஜகவும் தனிச்சு போட்டி. ஆமாம், பாஜக தனிச்சு போட்டி. அப்போ இவ்வளவு ஒரு இது வரும்போது இயல்பாகவே உங்கள் தமிழ்நாட்டில் எப்போவுமே ஒரு திமுக அதனுடன் சில கூட்டணி கட்சிகள், அதிமுக அதனுடன் கூட்டணி கட்சிகள் இருந்த பழக்கம் மாதிரி இதில் இருந்த கூட்டணி கட்சி அதிலிருந்து கூட்டணி கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க ஒரு தனியாக மாறக்கூடிய தன்மையெல்லாம் வந்ததுக்கப்புறம் இயல்பாகவே அந்த வாக்குகளுக்காடு நெருக்கமாக தான் இருக்கும். அதுதான் காரணம். 4 முனை போட்டிலாம் வரும்போது அது குறைவாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. 89 தேர்தலில் காங்கிரஸ் தனியாக நின்று 21 விழுக்காடு வாங்குச்சுன்னு சொன்னீங்க. 21 விழுக்காடு போன காங்கிரஸில் மூப்பனார் வெறும் 1000 சொச்சம் ஓட்டில் தான் ஜெயிச்சார். மூப்பனார் ஜெயிச்சாருங்கிறத இன்றைக்கி வரையும் சொல்லுவாங்க. மூப்பனார் ஜெயிச்சதே 1100 ஓட்டு தான். ஜே அணி, ஜா அணி, காங்கிரஸ், திமுக 4 முனை போட்டியில் மூப்பனார் மாதிரி ஒரு தலைவரே அவ்வளோ சொச்சதெல்லாம் வெற்றி பெற்றார். அப்போ இந்த 4 முனை போட்டிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது இது இயல்பாக நடக்கும், அந்த வாக்குகள் பிரிவதுங்கிறது நடக்கும். இப்போ இவங்க விஜய் வந்துட்டாரு அதனால் இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா அது எப்படி நடக்க போகுது, ஏதோ ஒரு பெரிய கட்சியினுடைய வாக்குகளை பெரிய லெவலில் அவங்க கணிசமாக பிரிக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை 2 கட்சியில் இருந்தும் அவ்வப்போது கொஞ்சம் கொசுறு மாதிரி எடுக்க வாய்ப்பு இருக்குது. இது எந்த அளவுக்கு அது நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் அந்த கான்செப்ட் வரும். 2016 அளவுக்கு நெருக்கமாக வருமானு எனக்கு தெரியல. அதான் அதுக்கு தான் ஏன் ஒப்பிடணும்னா, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக
மக்கள் நல கூட்டணி 2016 சினாரியோ அப்படின்னா இப்போ திரு விஜய், திருமிகு சசிகலா, திரு ராமதாஸ் ஒரு கூட்டணி, புதிய தமிழகம் திரு கிருஷ்ணசாமி தனிச்சு நிற்கிறாரு. இதை வந்து நம்ம வந்து பலமுனை போட்டி 2016ஓடு ஒப்பிட்டு அப்படின்னு அந்த களத்தை பார்க்கணுமா, இல்லை 3 முனை போட்டி தான், இல்லை 4 முனை போட்டி தான் அப்படின்னு சுருக்கியே இதை புரிஞ்சுக்கலாம்? இதை நம்ம அப்படியே இப்போ சசிகலா ஒரு ஃபேக்டரே இல்லைன்னு நம்ம தமிழ்நாடு அளவில் பார்த்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நம்ம ஓட்டுங்கிறது தொகுதி அடிப்படையில் தான் நடக்குது. அந்த தொகுதியில் அவங்க யார்? முதுகுளத்தூரில் வேல்முருகன் தனித்து நிற்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் முதுகுளத்தூரில் சசிகலா நிற்கிறது மிகப்பெரிய மேட்டராக இருக்குது. என்ன சொல்கிறாங்க, அந்த பகுதியில் உள்ள அந்த ஆப்பநாடு மறவர் சங்க தலைவர் அங்கே போட்டிடுறாராம் எல்லாரும் சொல்கிறாங்க. அவர் நிற்கிறதுனால அங்கே அடுத்த பெரும்பான்மையாக உள்ள கோனார் சமுதாயம் அங்கே 2ஆக பிரியுது. ராஜகண்ணப்பன் திமுகவில் நிப்பாட்டியிருக்காங்க, அதிமுகலையும் மலேசியா பாண்டியனா யாரோ அவரும் கோனார் சமுதாயம். இப்படி ஒரு கணக்கு அவங்க சொல்கிறாங்க. எங்க கோனார் சமுதாயம் 2 ஓட்டாக பிரிய போகுது, மறவர் சமுதாய ஓட்டு அப்படியே வரப்போகுது. இதர வாக்குகளையும் சசிகலா அம்மையார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா முதுகுளத்தூர்லேயே சசிகலா வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பு இருக்குது. 2வது இடம் 3வது இடம் இல்லை, வெற்றி பெறுவதற்கே வாய்ப்புங்கிறாங்க. அங்கே விஜய் ஃபேக்டரே இல்லைங்கிறாங்க. இப்போ நம்ம மெட்ராஸில் பேசுகிற மாதிரி இப்போ அந்த தொகுதியும் தமிழ்நாட்டில் தானே இருக்குது. இந்த கார்த்திகை கூப்பிட்டுட்டு ஜீவிதா நாச்சியார் பாட்டு பாடிலாம் ஒரு இடத்துல பண்ணாங்க, அதுக்குமே அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. சமூக வாக்குகளுடைய தாக்கம், சமூக வாக்குகளுடைய தாக்கம் தான் அது, சமூக வாக்குகள் தாக்கம் தான். அதில் என்ன இருக்குது? அதில் அது நமக்கு சொன்னாலும் சொல்லனாலும் மக்களுக்கு நல்லா தெரியும். சசிகலா அம்மையாரே அதை மறுக்க மாட்டாங்க. அவங்க அதை சொல்லி தானே நிற்கிறாங்க. நிற்கிற தொகுதியே முதுகுளத்தூர் தானே. அவங்க வந்து என்ன மயிலாப்பூர்லேயும் 1080 அவங்க நிற்க முடியும்? முடிவு வந்து 2016 முடிவோடு ஒத்து இருக்குமா? அப்படி அதாவது அந்த சினாரியோட எனக்கு 100 விழுக்காடு பொருத்தி பார்க்க முடியல. ஆனால் அவர் அப்படி ஒப்பிடுவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே கான்செப்ட் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே நிற்கலையேங்க. டிஎம்கே ஏடிஎம்கே விஜய் அப்படின்னு ஏடிஎம்கேயில் உடஞ்சி கொஞ்சம் சசிகலா இந்த மாதிரியெல்லாம் நிற்கிறதுனால இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இப்படிலாம் ராமதாஸ் சசிகலா தனியாக, வேல்முருகன் தனியாக நிற்கிறாங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இல்லைங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் தொகுதி வாரியாக சில இடங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ இது 4 முனை போட்டின்னு சுருக்கி பார்த்தா தான் இந்த களம் ஆரோக்கியமானதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், இது 3 முனை எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு எதிராக நடக்கிறது ஒரு 3 முனை தான் எல்லா தொகுதியிலையும் பரவலாக பார்க்குறேன். கடும் போட்டிங்கிறத ஆமாம், அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம ரொம்ப நுட்பமாக துல்லியமாக பேசுகிறோன்ட்டு இந்த தொகுதியெலாம் இல்லையேன்னு பேசலாம், அப்படி இப்போ சொல்ல வரல. இப்போ தமிழ்நாடு முழுக்க விஜய் தான் 3வது இடங்கிற மாதிரியான கான்செப்டில் 3 அணிங்கிற கான்செப்ட் வராரு. நான் சொல்கிறேன், அந்த முதுகுளத்தூர் பரமக்குடி போன்ற பகுதியில் அந்த 3வது இடத்தையும் மிஞ்சி சசிகலான்னு ஒரு ஃபேக்டர் அங்கே வந்துடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ அந்த தொகுதியில் அது ஒரு ஃபேக்டராக இருக்குல்ல. அப்போ அந்த ஒரு தொகுதியை வச்சுட்டு விஜய் ஒரு ஃபேக்டரே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை, காரைக்குடியில் திரு சீமான் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆமாம், ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அது காங்கிரஸுடைய பெல்ட்டு தான். அது அந்த மாங்குடி என்பவர் வந்து அது தொடர்ச்சியாக வெற்றி பெற மாங்குடி, அப்புறம் அந்த கருமாணிக்கம், அப்புறம் KR ராமசாமி போன்றவர்கள் சிவகங்கையில் காங்கிரஸுக்கு ஒரு நாகர்கோவில் மாதிரியே, கன்னியாகுமரி மாதிரியே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். தாவேகா வேட்பாளருமே ஃபேமஸானவருங்க. அதுவும் டாக்டர் பிரபு பேர் எனக்கு தெரியல, அவருமே ரொம்ப பிரபலியமானவருங்கிறாங்க. இதை தாண்டி 2 கட்சிகள் திமுக கூட்டணி அண்ட் அதிமுக கூட்டணிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம அதை பார்க்க முடியும். சீமான் போன்றவர்கள் நட்சத்திர வேட்பாளர் பட்டியலில் வருவாங்க, வெற்றி வேட்பாளருங்கிற பட்டியலில் வருவாங்களான்னு தெரியல. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, விஜய் அதிகமான வாக்கு விழுக்காடு வாங்கினால் அது கண்டிப்பாக திமுகவுக்கு அதிக சீட்டுகளை தருங்கிறாங்க. ஓட்டு விஜய் வாங்குறாரு, ஆனால் சீட்டு திமுகவுக்கு போகுது. அதிமுகவுக்கான பாதிப்பாக, அதிமுகவுக்கான பாதிப்பாக தான் போகும். இவங்க இப்போ அதிக வாக்கு விழுக்காடு இவர் வாங்க அதிமுகவுக்கு தான் அடி. திமுக இந்த 5 ஆண்டு ஆட்சி இப்போ என்னப்பா இது விலைவாசி உயர்வு, கரண்ட் பில்லு, சொத்து வரின்னு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கான வாக்குகள் வந்து இயல்பாக அவங்களுக்கு ஒரே சாய்ஸ் ஏடிஎம்கே தானே. இப்போ அது இல்லை, இன்னொரு சாய்ஸ் வந்துருச்சுல்ல. அப்போ அந்த வாக்குகளையும் விஜய் வந்து வாங்குறாருல, அதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஆமாம், அதனால் அது ஓட் பெர்சன்டேஜ் கணக்கீடுங்கிறதே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சரியான விஷயம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் வெறுமனே 6 சீட்டு 8 சீட்டுன்னு வச்சு பண்ணுறோம். பட் அவங்களுடைய ஓட்டு வாக்கு விழுக்காடு அந்த 8 தொகுதி மட்டும் இல்லையே, தமிழ்நாடு முழுக்க இருக்குல்ல. அதே மாதிரி திமுகவுக்கும் 234 இருக்கும். 234 தொகுதியில் திமுக நிற்காது. ஓரளவுக்கு அது கணக்கிறது சாதகமாக அமையிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, இந்த வட்டார கட்சிகளுக்கு மட்டும்தான். திமுக அதிமுக காங்கிரஸ் கட்சியெல்லாம் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. ஆனால் நிற்கிறது 10 15 20 30 120 140 தான் நிற்கிறாங்க. அப்போ அது முழுமையாக அவங்களுடைய வாக்கு விழுக்காடுன்னு அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. அதுக்காக சொல்கிறேன். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று. புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிறைவு பெற்றது.